பாப்பாவை கூட்டிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ராண்ட்ரம் போகிறோம். ஸோ பாப்பா இப்போ தான் எங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ராண்ட்ரம் வரா. நாங்கள் அடிக்கடி ட்ராண்ட்ரம் போவோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ காலையில் இல்லை மத்தியானம் 12:00 ட்ரெயினுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா பாப்பா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பீச் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம். அந்த சென்னை விலாக் நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிருச்சு. ஸோ போட முடியல. பட் ட்ராண்ட்ரம் போன வீடியோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி டு ட்ராண்ட்ரம் போனது. அண்ட் ட்ராண்ட்ரமில் அன்றைக்கி நைட் வரைக்கும் நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக இன்றைக்கி போட்டிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயினில் ஏறியாச்சு. உட்காந்து ஃபுல்லாக செட்டில் ஆயாச்சு. பாப்பாவை தான் சமாளிக்க முடியல. ஏன்னா அது வந்து பர்த் கூட இல்லையா, சீட்ரா. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே தாவறது அங்கே தாவறது, ஏறி பின்னாடி சீட்டில் விளையாடுறது. பின்னாடி வந்து ஆக்சுவலி ஒரு 2 குட்டி பாப்பா இருந்தாங்க, கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க தான். ஸோ அந்த 2 குட்டி பிள்ளைங்க கூடயும் வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்பா அம்மா முடியை பிடிச்சி இழுக்கிறது, ட்ரெஸ்ஸு பிடிச்சி இழுக்கிறதுன்ட்டு பயங்கர சேட்டை. ஸோ சமாளிக்க முடியலனால தங்கச்சி வந்து இன்னொரு சீட்டில் போய் மாறி உட்காந்துட்டா. ஸோ திருநெல்வேலி டு ட்ராண்ட்ரம் வந்து 3 to 3.5 hours ட்ராவல் தான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லஞ்செலாம் சாப்பிட்டோம். பாப்பாக்கெலாம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் இறங்க போகிறதுக்கு ஒரு 1 hour தான் இருந்துச்சு. அங்கே ட்ரெயினில் இருக்கிற பாதி பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஒரு தாத்தா வந்து ஒரு 4 சீட்டு தள்ளி அங்கே உட்காந்துருந்தார். இவன் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு அவர் ஆசையாக வந்து தூக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் போயிட்டு காமிச்சு கொஞ்சம் நேரம் வச்சு அவனை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனை வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்துட்டு அம்மா கிட்ட வர மாட்டேன்ட்டான். சேட்டை தானே இவனுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரெயினில் போகும்போது டைமே போகாது, சும்மா ஃபோன் நோண்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்து. இப்போல்லாம் டைம் போனதே தெரில. ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் இவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பின்னாடி உள்ளவங்க கிட்ட விளையாடுறான், முன்னாடி உள்ளவங்க கிட்ட விளையாடுறான், க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். என்ன ட்ரெயினில் அந்த பர்த் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவனை சமாளிக்கிறதுக்கு. அப்பப்போ யாராவது தூக்கி வச்சுப்பாங்களா, அப்போ மட்டும் சைலண்ட்டாக ஆயிடுவான், க்யூட்டாக மூஞ்சி வச்சுட்டு பார்ப்பான். நம்மக்கிட்ட இருக்கும்போது மட்டும் நல்லா சேட்டை பண்ணுவான், பயங்கரமாக சேட்டை. முடியை பிடிச்சி இழுக்கிறது, மூஞ்சில் அடிக்கிறது. இந்த இப்போ மட்டும் அப்படியே க்யூட்டாக பாவம் போல் மூஞ்சி வச்சுப்பான். பட் இவன்கிட்ட விளையாண்டு டைம் போகிறதே தெரில. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ட்ராண்ட்ரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ராண்ட்ரம் இறங்கி, ஆனால் லக்கேஜ் தான் அதிகமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு எப்போ என்ன தேவைன்னே தெரியாது, அதனால் நான் நிறையாவே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்புறம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். பிஜியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். லீமா வந்து காலேஜ் படிக்கும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தா. ஸோ இந்த ஸ்டே பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவை வந்து குளிப்பாட்டிட்டு பாப்பாவுக்கு நான் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு யாராவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், அந்த சாப்பாடு ஊட்டுறது எப்படி ஈஸியாக்குறது. ஐயோ, இதை விட ஒரு கஷ்டமான ஜாப் வந்து உலகத்தில் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 month வரைக்கும் சமத்தா நல்ல பிள்ளையாக பால் குடிப்பாங்க தூங்குவாங்க. 6 monthக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 6 monthக்கு அப்புறம் தான் வேலையே இருக்குது. கஷ்டப்பட்டு அவனை ஊட்டி எப்படியோ தூங்க வச்சுட்டேன். நான் வந்து ஊட்டிகிட்டு இருக்கும்போது லீமாவும் அம்மாவும் கடைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. பாப்பாவை தூங்க வைக்கும்போது அவங்க கடைக்கு போயிட்டாங்க. ஸோ பாப்பா தூங்குற கேப்பில் நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங் நாங்கள் வந்து டின்னர் டேட் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கிளம்பிட்டு இருக்கும்போது எந்திரிச்சிட்டான். ஸோ அவனை கிளப்பி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். நான் அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க, லீமாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவனை கொடுத்துட்டு இவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வந்து இப்போது வெளியில் ரெஸ்டாரண்ட் போகலாமா ஜோனோ? கிளம்பியாச்சு, போகலாமா? கம் லெட்ஸ் கோ. வெளில போகலாமா? இன்னும் தூக்கம் வருதா? இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சேன். ஆமாம்மா, வந்துட்டாங்க. போகலாமா? இவன் எவ்வளோ நேரமா தூங்குவான்? இன்னும் தூக்கம் வருதுன்றா. அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். கிட்டே தான் இருந்துச்சு, ஒரு 2 to 3 kilometers கிட்ட தான் இருந்துச்சு. நாங்கள் ஆட்டோவில் ஏறி வந்துட்டோம். ஏன்னா பாப்பாலாம் வச்சுட்டு நடக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு. பட் ரிட்டன் போகும்போது நடந்தே போயிட்டோம். அங்கே வந்து உள்ளேயும் டைனிங் இருந்துச்சு, வெளியிலையும் இருந்துச்சு. நாங்கள் வெளியிலேயே உட்காந்துட்டோம். கொஞ்சம் நல்லா இருக்குதே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெயின் டாஸ்க்கே வந்து இந்த இருக்கிறான் பாருங்க, இந்த பொடியனை வந்து சேஃப்டி பண்ணணும். அவனை சேஃப்டி பண்ணாதான் ஃபுட்டு சேஃபாக இருக்கும். அதனால் பேபி சேர் வாங்கி நான் அவனை செட்டில் பண்ணிட்டேன்.
அவனை உட்கார வச்சு அவனுக்கு நாங்கள் வீட்டிலே இருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பப்பாயா எடுத்துகிட்டு வந்திருந்தோம், பப்பாயா வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்பம் கேட்டான், ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அம்மாவுக்கு. ஸோ அந்த ஆப்பம் வந்து கொஞ்சமாக கொடுத்துருந்தோம், அதையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் சைடில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சிக்கன் மான்ச்சோ சூப் 1/2, அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீஃப் ஸ்டேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் நினச்சேன் நல்ல ஜூஸியாக இருக்கும், அப்படியே வாயில் வச்சதும் மெல்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு பிடிக்கல. கிட்ட இருக்கிற அந்த வெஜ்ஜீஸ் மட்டும் நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஆப்பமும் சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து ரொம்பவும் ஒன்றும் நல்லா இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. அந்த பீஃப் ஸ்டேக் பிடிக்காதனால எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவும் நல்லா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா, அவங்க கூட விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்கிறேன். நான் வந்து iPhone 17 வாங்கியிருக்கிறேன். 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த கேரளா ட்ரிப் போகிறதுக்கு 1 டே முன்னாடி வாங்கினேன். ட்ரிப் போயிட்டு வந்து 10 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. iPhone 17 என்னோட ஃபோன் நேற்று தான் வாங்கினேன். இவங்க வந்து ப்ரோ மேக்ஸ் வாங்குவாங்க. iPhone 17 வெறும் 17 தான். ஆமாம், 17 வச்சிருக்கிறோம்ல, அப்புறம் என்ன. மண்ணு மாதிரி இருக்கிற சரி போகலாமாடா? iPhone 17 வேண்டாம், அம்மா வேண்டாம், சினிமா iPhone 17 சொந்தக்காரி கண்டிப்பாக போடுவேன். இப்படி தான் ஒரு 2 டேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் ஐஃபோன் ஃபீவர் இருந்துச்சு. ஐஃபோன்ட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஐயோ க்யூட்டாக இருக்கிறான்ல இவன் அழகை பார்த்து எனக்கு நேரம் போயிடுதுங்க, டைமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அவன் கூட விளையாண்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு அவனும் தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே சட்டலாக அந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் லுலு மால் போயிருந்தோம், சர்ச் போயிருந்தோம், பீச் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ டே 2ல் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Stay tuned. Bye.